الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون صدق الله المولان العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مولود إلا يولد على الفطرة فأبواه يهودانه أو ينصرانه أو يمجسانه رواه البخاري ومسلم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் சய்யிதுல் முர்சலீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் எம்மனைவர்கள் மீதும் உண்டாவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இறை இல்லமாம் இம்மஸ்ஜிதிற்கு வருகை தந்திருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய நெஞ்சங்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹ் எவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு அல் குர்ஆனின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலாக எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நசீஹத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என வசியத்தும் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அனைத்து சாராரும் சரியான பிஸியாக இருக்கிறோம். சிறுவர்கள், ஆண்கள், வாலிபர்கள், பெண்கள், சமூக தலைவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், வியாபாரிகள் என்று எல்லாரும் சரியான பிஸி. ஒரு பரபரப்பான உலகம். சில நேரம் எங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க யாரென்று கூட கவனிச்சு கொள்ள இயலாத, அல்லது அவங்களோட கடமைகள் என்ன, அவங்களோட உரிமைகள் என்ன, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன என்கிறத கூட நிதானித்து நின்று யோசிக்க முடியாத ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்கட இந்த பிஸி அல்லது எங்கட இந்த பரபரப்பான ஷெடியூல் அல்லாஹு தாலா என் மீது நிர்ணயித்திருக்கின்ற, கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளையோ அல்லது அல்லாஹு தாலா எமக்கு தந்திருக்கின்ற இலக்கையோ மாற்றி அமைக்காது. நாம் எவ்வளவு பிஸியாக வாழ்ந்தாலும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. நாம் எவ்வளவுதான் பெரிய நிலைகளில் இருந்தாலும் அல்லாஹு தாலா என் மீது கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். உலகம் பிஸியாக இருக்குது அல்லது நவீனங்கள் கடந்து போகுதோ அதனால ஒரு ஹராம் ஹலாலாக மாறாது. அதனால் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை இல்லை என்று போகாது. கண்ணியத்துக்குரியவர்களே, கபரில் நாம் தனிமையில் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறோம். அல்லாஹு தாலா மனிதர்களை பார்த்து ஒரு செய்தி சொல்கிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் உண்மையானது, சத்தியமானது, அதில் எந்த மாற்றமும் யாராலையும் செய்ய முடியாதது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வெட்டிகள் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அல்லது நீங்கள் முன்னோக்கக்கூடிய சவால்கள் இருக்குது, இது உங்களை அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளிலிருந்து ஏமாத்திடக்கூடாது. உங்களுடைய இலக்க நோக்க இருந்து மாற்றக்கூடாது என்ற ஒரு நசீஹத்தை அல்லாஹு தாலா சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று நாம் ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருக்குது. அதுதான் வளர்ந்து வரக்கூடிய எங்களோட அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அல்லாஹுடைய தீனை என்ன நிலைமையில் கொடுத்துட்டு போகிறோம்.
சந்தேகமே இல்லை, எங்களோட முன்னோர்கள் செஞ்ச தியாகம்தான் இன்று நாம் அனுபவிக்கிறோம். கண்ணியமானவர்கள், அது எதுவாக இருக்கலாம். ஒரு பெரிய மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டாலும் உண்மையிலேயே அது 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜிதாக இருக்காது. அதுக்காக எமது முன்னோர்கள் காணி வாங்கி, அதுக்காக எத்தனையோ தியாகங்கள் செய்து, அதுக்காக எத்தனையோ வக்ஃப் சொத்துக்களை தயாரித்து தந்துட்டு போனால் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கேள்வி என்னடா கண்ணியமானவர்களே, எமது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த தீனை எப்படி கொடுத்துட்டு போகிறோம்? சுப்ஹானல்லாஹ். ஒரு உண்மையான தகப்பன், ஒரு அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர், நாளைக்கு நான் அல்லாவை சந்திக்கணும் என்கிறத ஈமான் கொண்ட ஒரு மனிதருக்கு தான் மரணிக்கிற நேரம் தன்னுடைய மகனுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளவு கொடுத்துட்டு போகிறேன் என்கிறது அல்ல முக்கியம். பல கோடிகளை செலவழித்து சேர்த்துட்டு கொடுத்துட்டு போகிறேன், அவன் என்ன கேடு கட்டு சரி வாழட்டும் என்று ஒரு தலைவர், ஒரு தகப்பன் நிச்சயமாக யோசிக்க மாட்டார். அவருடைய கவலை இருக்கும், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சாலும் என்னுடைய மகன் எப்படி சீதேவியாக வாழுவான், என்னை கொண்டு போய் கபரில் வச்சாலும் நாளை என்னுடைய கபருக்கு சதக்கா ஜாரியாக்களை, நல்லதுகளை, நல்லமல்களை செய்து அனுப்பக்கூடிய மகனாக எப்படி விட்டுட்டு போகலாம்? என்னை கொண்டு போய் கபரில் வச்சாலும் நாளைக்கு என்னுடைய மகனை பார்த்து நீங்கள் இன்னார்ந்த மகனா, மாஷா அல்லாஹ், சீதேவியான மனிதரே, அவரை போலேயே வந்துட்டீங்களே என்று மக்கள் பாராட்டத்தை விரும்புவாரே தவிர, அதை இல்லாமல் இவருடைய பேரை கேட்டுட்டு முகம் சுளிக்கிற லெவலில் மகனை விட்டுட்டு போக விரும்ப மாட்டார். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கசப்பான உண்மை, சில நேரம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத கூட சில நேரங்களில் நிதானித்து விளங்கி கொள்ள இயலாமல் போகுது. அதில் ஆக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் எங்களோட அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரப்போகிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் எதை கொடுத்துட்டு போகிறோம். இன்றைக்கு சொல்கிறாங்க எல்லா குழந்தைகளும் சில 4 விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதில் ஒன்று சொல்லுவாங்க கலாச்சார சீர்கேடு, கல்ச்சரல் டிக்ளைன் என்று சொல்லுவோம். அந்த குழந்தைகளுடைய உடை வித்தியாசமாகிட்டு, நட வித்தியாசமாகிட்டு, அவங்களுடைய முடி வித்தியாசமாகிட்டு, அவங்களுடைய பொழுதுபோக்கு வித்தியாசமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, குழந்தைகள் சர்வசாதாரணமாக பெற்றோருடைய ஃபோனை எடுத்து காலத்தை கடத்திடுறான். சில நேரம் அது தாய்மாருக்கும் லேசாக இருந்திருக்குது. எத்தனையோ இடங்களில் பார்க்க கிடைக்குது கவலையான செய்தி. மகன் வந்து சிரமப்படுத்தினத்தோட தாய்க்கு லேசான வேலை என்ன தெரியுமா? ஃபோனை தூக்கி கொடுத்துட்றான். அந்த ஃபோனின் ஊடாக அந்த குழந்தை கற்பனை செய்ய முடியாத ஏரியாக்களை கடந்துட்டு, அதனால் அவங்களோட சிந்தனை சில நேரம் கண்ணியமானவர்களே, ஊர் தலைவர்கள், ஊர் சமூக பிரதிநிதிகள், படித்தோர்கள், முக்கியஸ்தர்கள், உலமாக்கள், பெற்றோர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம், இந்த குழந்தைகள் இதே நிலைமையில போயிட்டு இருக்கிறாங்கன்னா இன்னொரு 10 வருஷத்துல எங்க போகிறாங்க, இன்னொரு 10 வருஷத்துல எங்க போகிறாங்கிறது நாங்க யோசிச்சு கண்டுபிடிக்க தேவையில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, மேற்கத்திய நாடுகள்ல இன்றைய வாலிபர்களோட நிலைமை என்ன என்கிறத கொஞ்சம் பார்த்துட்டோம்டா அல்லாஹ் மன்னிக்கணும், எங்களது குழந்தைகளை நாங்கள் பாதுகாக்கலண்டா அவங்களும் அதை நோக்கித்தான் பயணிக்க போகிறோம். அந்த அலைதான் அடிச்சு கொண்டிருக்கிறது. பேச்சு வித்தியாசம், நடை வித்தியாசம். சுப்ஹானல்லாஹ். முந்தி வீடுகளில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு வயதில் மூத்தவரை எப்படி கண்ணியப்படுத்தணும். சுப்ஹானல்லாஹ். பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு வயதில் முதிர்ந்தவர், எங்களோட குடும்ப உறவுகள், எங்களை தூக்கி வளர்த்தவங்க, எங்களோட அக்கம் பக்கத்தார்கள், அது ஒரு பாடமாக ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கற்றுக் கொடுத்த பாடம் அது. கண்ணியமானவர்களே, இன்று அதெல்லாம் இழந்து போயிட்டோம். 2வது சொல்றாங்க, இந்த குழந்தைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை கண்ணியமானவர்களே பிஹேவியர், நடத்தை வித்தியாசமாகிட்டு. ஏன்? அவரு கற்பதும் அவர் கேட்பதும் அவர் பார்க்கிறதும் ஒரு வித்தியாசமானது. சுப்ஹானல்லாஹ். எதை நாங்கள் கேட்கிறோமோ எதை பார்க்கிறோமோ அல்லாஹு தஆலா
உடைய நடைமுறை என்னண்டா அதுதான் உள்ளத்தில் இருக்கும். ஒரு பஞ்சை எடுத்து ஒரு தண்ணியில போட்டுட்டு எடுத்து புளிஞ்சா கண்ணியமானவர்களே அதுல இருந்து தண்ணி கொட்டும். அதை நீங்க ஒரு பால்ல போட்டுட்டு எடுத்து புளிஞ்சா பால் கொட்டும். அது ஒரு நஜீஸ்ல போட்டுட்டு எடுத்து புளிஞ்சா நஜீஸ் கொட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எதை கேட்கிறோம் எதை பார்க்கிறோமோ அதுதான் எங்களோட வாழ்க்கையில வெளியாகுது. இன்று அவனுடைய அஹ்லாக் எப்படி இருக்குது? தன் பெற்றோர்கள், எத்தனையோ பெற்றோர்களுடைய நிலைமை கண்ணியத்துக்குரியவர்களே, வெளியில சொன்னா வெக்கக்கேடு, உள்ளுக்கு வச்சால் மனம் நொந்து போயிடும் என்கிற நிலைமை. எத்தனையோ பேர் உட்கார்ந்து பேசக்குள்ள வெளியில சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைய குறையாக சொல்ல மாட்டான், சொல்லவே மாட்டான். அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு தன்மை, கிஃப்ட். ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் மனந்திறந்து கொஞ்சம் பேசினா ஒவ்வொருத்தரும் கண்ணீர் வடிக்கிறான். சொல்றாங்க, ஹதரத் என்ற மகண்ட நிலைமை இப்படி இருக்குது, என்ற வீட்டுல நிலைமை இப்படி இருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு காரணம் நாங்க ஏற்கனவே பேசிக்கொண்டோமே, கலாச்சார சீர்கேடு. அது பிள்ளைகளுடைய நடத்தையில வந்துட்டு. மறுபக்கம் அந்த குழந்தைகளுக்கு கண்ணியமானவர்களே சரியான ஈமானிய பாடங்கள் இல்லை. அதை கற்றுக்கொள்றதுக்கான வழிகளை ஏற்பாடு செய்யல. நாங்க எல்லாம் பிஸி ஆகிட்டோம். இதனால 3வது கட்டத்துக்கு போறாங்க, மன அழுத்தம். குழந்தைகள் சின்னவங்க. கவலையான செய்தி, முந்தி நாட்டில் 2 விஷயம் மிக குறைவாக முஸ்லிம் சமூகத்துக்குள்ள காண இயலுமாக இருந்துச்சு. அதை அல்லாஹ் அப்படியே மீட்டி கொண்டரணும். ஒன்று கண்ணியமானவர்களே, தற்கொலைங்கிறது நீங்க ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னுக்கு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இருக்கிறது. அல்லாஹு அக்பர். லட்சத்துல ஒன்று, 10 லட்சத்துல ஒன்று கூட இருந்திருக்காது. அல்லாஹு தாலா ஈமானுடைய பரக்கத்தால பாதுகாத்து வச்சு அவ்வளவு லேசாக அது இருக்காது. ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று அதை எத்தனையோ இடங்கள்ல காண்றோம். ஆண்களும் பெண்களும், சில சிறிய குழந்தைகள் கூட. காரணம், அங்க ஏற்பட்ட கலாச்சார சீர்கேடு, அது நடத்தையால வெளியாகி கண்ணியத்துக்குரியவர்களே அது மன அழுத்தத்தில் கொண்டு போய் விடு. 2வது விஷயம், எங்கள் சமூகத்தில் நாம காண கிடைக்காத ஒன்று, அல்லாஹ் அதை அப்படியே மீட்டணும். முர்த்தத்தாகி போறது, இஸ்லாத்தை விட்டு போறதுங்கிறது கண்ணியமானவர்களே ஒரு 25-30 வருஷத்துக்கு மேல எடுத்து பாருங்க, இந்த இஸ்லாமிய சமூகத்துல பதிவாக இல்லை, மிக குறைவு. ஹிஸ்டரியில ஒரு இடத்துல படிச்ச ஞாபகம் இருக்குது. வெள்ளக்காரர்களாம் இந்த நாட்டுக்கு வந்துட்டான், மிஷனரிஸ் வேலை செய்யறாங்க. சொல்றாங்க, இதுல நீங்க முதல் வேலையாக இந்த மக்களை நீங்க மதம் மாத்துங்க, கிறிஸ்துவர்களாக மாத்துங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இங்க இருந்த கவர்னர் வெளிநாட்டுக்கு எழுதிய கடிதம் இருக்குது. அதுல அவர் சொல்றார், எல்லா மதங்களை சேர்ந்தவர்களையும் பெருமளவில் மாற்றி விட்டோம், ஆனால் இஸ்லாமியர்களிடம் மட்டும் அது சாத்தியம் இல்லை. சொல்றார், இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில தொழாம இருப்பான், சில நேரம் பாவம் செய்வான், ஆனா படைச்ச ரப்ப தன்னுடைய மார்க்கத்தை விட்டுட்டு வெளியே போறேங்கிறது முஸ்லிம்களிடம் காண முடியாமல் இருக்கிறது என்று எழுதிய வரலாற்று கடிதம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்லாமியர்கள் அதுல சிக்கல்ல. ஆனா இன்றைக்கு எவ்வளவு கவலையான விஷயம்டா, சில பத்திரிகைகளை பார்க்கிற நேரம் கண்ணியமானவர்களே எத்தனையோ பேர்கள் இருக்கு. கேள்வி என்னன்னு சொன்னா, இதே நிலைமையில எங்கட அடுத்த ஜெனரேஷன் நாங்க விட்டுட்டு போனா இன்னொரு 20 வருஷம் 25 வருஷத்துல அவங்க காண்ற உலகம் எப்படி இருக்கும்? ஒரு 30 வருஷத்துக்கு முதல், ஒரு 40 வருஷத்துக்கு முதல் ஒரு பாவம் ஒன்று செய்யணும் என்று நினைச்சாலும் கூட அவ்வளவு லேசா பாவத்தை செய்ய இயலாது. உதாரணம், ஒரு படம் ஒன்று பார்க்கணும் என்று நினைச்சிட்டா, கண்ணியமானவர்களே தியேட்டருக்கு போகணும், போலின்ல நிக்கணும், டிக்கெட் வாங்கணும். அந்த காலங்கள்ல ஒரு தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்க்கிறேங்கிறது சுப்ஹானல்லாஹ் சமூகத்துல பாரிய குற்றமாக பார்க்கப்பட்டுச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே, பாரிய குற்றமாக பார்க்கப்பட்டுச்சு. யாராவது ஒருவர் தியேட்டருக்கு போய் வாரார் என்று சொன்னா அவரை சமூகமே ஒதுக்கி வச்சிச்சு. இவன் பட தியேட்டருக்கு போறவன், அவன் ஒரு நல்ல மனுஷன் இல்லை, தன்னை குழந்தைகளுக்கு நசிகை செய்வாங்க, அவனோட சேர்ந்துட வானாம். கண்ணியமானவர்களே, இன்று நிலைமை என்னண்டா, யாருமே தியேட்டருக்கு போறதில்லை.
காரணம் ஒவ்வொருத்தருடைய பொக்கெட்லையும் 2 தியேட்டர் இருக்குது. பேர் வேணுமெண்டா மாற்றி வச்சிருக்கிறோம். சில நேரம் வீட்டில் குழந்தை ஓய்வு எடுக்குதுன்னு நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த குழந்தை எங்கேயோ போயிருக்குது. அடுத்த பிரச்சனை, எங்களோட குழந்தைகள் முன்னோக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை தான் உடல் ரீதியான பிரச்சனை. ஹெல்த், சுகதேகையான வாழ்க்கை இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு போகுது. பரபரப்பான உலகத்தில் வாழ்றதுனால நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு எதை கொடுக்கிறோம்? கொடுக்கக்கூடிய உணவெல்லாம் ஹெல்த்தியானது தானா, சுகமானது தானா, அல்லது பசிச்சுதண்டு மகன் கேட்டான் எனக்கு லேசாக தூக்கி கொடுத்தேனா? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாளும் இன்றைக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல எந்த சமூகமும் முன்னோக்கக்கூடிய பிரச்சனை. கலாச்சார சீரழிவு இருக்குது, நடத்தைகள் மாறி இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ஒரு நோயுள்ள வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, இந்த நிலையில நாங்க விட்டு போனோம்டா எங்களோட சமூகத்தை, எங்களோட வாலிபர்களை, நாளைக்கு அவங்களோட நிலைமை என்னையா இருக்கும்? சரி, இதுக்கு என்ன தீர்வு காணலாம்? இந்த தீர்வை நாங்கள் அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் இருந்து, குர்ஆன்ல இருந்து பிராக்டிக்கலாகவே காணலாம். சில மருந்து இருக்குது, தயாரிச்சுட்டு சொல்லுவாங்க, இங்க பாருங்க இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அதே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொன்னீங்கண்டா, நான் மருந்தை பாவிக்கிறேன் டாக்டர், ஆனால் சுகம் இல்லை, எனக்கு சுகமாகாட்டி நீங்கள் எனக்கு 50 லட்சம் ரூபா தருவீங்களாண்டா ஏசி அனுப்பிடுவார். விருப்பமாண்டா பாவி, இல்லாட்டி எழும்பிட்டு போ. அதுக்கு நானே இப்படி கேரண்டி உத்தரவாதம் தாரோம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் எந்த நிலைமையில இருந்தாலும் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான மருந்து தந்திருக்கு. இப்ப நான் வரலாறு சொல்றேன். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் ஜாஹிலியத்து காலம். அதுக்கு நாங்கள் வேணுமெண்டா மொழிபெயர்த்திடலாம், மடமை காலம் என்று தமிழில் மொழிபெயர்க்கலாம், அவ்வளவுதான். ஆனால் உண்மையிலேயே ஜாஹிலியத் என்கிற அந்த வார்த்தையை உலமாக்கள் என்ன எழுதுறாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர முதல் இந்த உலகம் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு தான் ஜாஹிலியத்துங்கிறது. அப்போ வெறுமனே மடமை என்றா எழுத தெரியாது, படிக்க தெரியாதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர முதல் இந்த உலகம் இருந்த நிலைமையை ஆய்வு செஞ்சு உலமாக்கள் வரலாற்று ரீதியில் எழுதுறாங்க. 4 விஷயத்தில் இந்த சமூகம் அப்படியே, அந்த அரபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர முதல் அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க, எடுக்கிறதுக்கு இல்லை. முதலாவது கண்ணியமானவர்களே, படைச்ச ரப்ப தெரியாது. யாரு படைச்ச? நான் இவ்வளவு தானாக நான் வந்தேனா? திடீரென்று வரக்குள்ள ஒரு ஆள் சொல்றாரு, என்ன நான் வரக்குள்ள அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே பெரிய மாளிகைன்னு எழும்பிச்சு, அதுல இப்படியெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு, நான் பார்த்து நிற்கக்குள்ள இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அடுத்தவர் என்ன சொல்லுவார்? பாவம், சோமில்ல போல இருக்குது, நல்லா தான் இருந்தார், நேற்று காய்ச்சி கொண்டு இருந்துட்டு போனா என்ன நடந்துச்சு தெரியாது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு ஞாபத்துக்கள் உள்ள மனிதன் படைச்ச ரப்ப தெரியாது என்கிற ஒரு நிலைமையில் அந்த மக்கள் வாழ்ந்தார். அதாவது மார்க்கம் இருக்கல்ல. 2வது சொல்றாங்க, அந்த மக்கள் பொருளாதாரத்துல ரொம்ப பலகீனம். பொருளாதாரத்துல பலகீனம்ன்றதோட கண்ணியமானவர்களே, சாப்பிட வழி இல்லைன்னு யோசிக்க வேணாம். பொருளாதாரத்துடைய பலகீனம் உருவாகுவதே ஹராமான முறையில சம்பாத்தியம். எப்போ ஒரு மனிதன் ஹராத்துல கை வைக்கிறான், அல்லாஹு தாலா தடுத்ததுல கை வைக்க ஆரம்பிக்கிறான், அல்லது மற்றவங்களை சுரண்டி அநியாயம் செஞ்சு அவனை கீழே போட்டு வாழ ஆரம்பிக்கிறான்டா, அந்த பொருளாதாரம் வெளியில அப்படியே எழும்பினாலும் பிரச்சனை இல்லை, அது பலகீனம் தான். எப்படி நெருப்பு அப்படியே புஸ்ஸாகி கடைசியில் இல்லாமல் போயிடுமோ, இழந்துட்டு போயிடுவார். அந்த மக்கள்கிட்ட காணப்பட்டுச்சு பொருளாதாரத்திலே பிரச்சனை. 3வது சொல்றாங்க, அந்த காலத்தில் இருந்தது பிரயோஜனமான அறிவிரிக்கல்ல, இல்முன் நாஃபியா, பிரயோஜனமான அறிவிரிக்கல்ல. கண்ணியமானவர்களே, 4வது ஒழுங்கான சமூக கட்டமைப்பு இருக்கல்ல. பாவம் நிறைந்த சமூகம், ஒழுக்கமான சமூகம் இருக்கல்ல. சொல்றாங்க ஜாஹிலியத் என்கிற வார்த்தை இந்த 4ல் ஏற்பட்ட வீழ்ச்சிக்குத்தான் பாவிக்கிறது. அப்படி என்று பார்த்தா கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார நேரம் இருந்த ஜாஹிலியத்தை விட எத்தனையோ மடங்கு கீழே இருக்கிறோம். மார்க்க விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது?
எங்களோட கல்வி உண்மையிலேயே பிரயோஜனமான கல்வி தானா? அது மற்றவனுக்கு ஒரு பிரயோஜனம் கொடுக்கறது தானா? அல்லது தனக்கு 4 மெற்றி பணத்தை சம்பாதிக்கிற கல்வியா இருக்குதா? அடுத்த சமூகம் எப்படி போகுது? அல்லாஹ் பாவங்கள் எப்படி நிறைஞ்சிருக்குது? கண்ணியத்துக்குள்ளே தீர்வு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோட அல்லாஹுடைய தொடர்பை உண்டாக்கணும். இந்த ஈமான்ங்கிறது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஞாபகம். அல்லாஹ்வுடைய தொடர்பு, படைச்ச ரப்போட இவனுக்கு வாழ்க்கையில அல்லாஹ்வை விளங்கி கொண்டான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில எடுத்துக்கொண்டான். எந்த நிமிஷமும் என்னுடைய ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லி ஆகணும். கண்ணியமானவர்களே, தக்குவா என்று சொல்லுவோமே, இறையச்சம். நாங்கள் அதை வேணுமெண்டா இறையச்சம் என்று மொழிபெயர்க்கலாம். ஆனால் உலமாக்கள் தக்குவாக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய எந்த செயலாக இருந்தாலும் சரி, சின்னனோ பெரிசோ, குடும்பமோ சமூகமோ, இரவோ பகலோ, எந்த நேரமும் அது தான் செய்யக்கூடிய செயலுக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லி ஆகணும் என்கிற உணர்வு ஏற்படுகிறது. அதுதான் தக்குவா. இந்த தக்குவாவுடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உருவாக்குறான். ஆகவும் எல்லாத்திலையும் பணிவாக இருந்த சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டி எடுக்கிறதுக்கு பாவிச்சது அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய குதரத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமைய, அல்லாஹ்வுடைய சக்திய, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிய அந்த சஹாபாக்களோட உள்ளத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறான். போட்டு 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 கண்ணியமானவர்களே, வரலாற்றிலேயே அப்படி ஒரு கூட்டம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருந்தவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய உதவியோடு எப்படி மாத்துறாங்க தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டான், அல்லாவும் பொருந்தி கொண்டார்கள் என்கிற சர்டிபிகேட், நற்சான்றிதழ் அல்லாஹ் தன்னுடைய கலாமுல கொடுத்திருக்கிறான். இது கியாமத்தினால் மட்டும் இருக்கும். இந்த உலகம் எத்தனை 1000 வருஷம் வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த சஹாபாக்களுக்குரிய நற்சான்றிதழ் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த முழு உலகத்திலேயே சிறந்த ஒரு நூற்றாண்டு எனது நூற்றாண்டு. அதுக்கு பிறகு வரக்கூடிய இன்னும் 200 300 நூற்றாண்டுகள். கண்ணியத்துக்குரியவர்களே, வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. அந்த வெற்றிக்கு காரணமாக அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கணும். இன்றைக்கு எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் எதை கொடுத்தாலும் அல்லாஹ்வை படிச்சு கொடுக்காட்டி, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்காட்டி, அந்த குழந்தைகளுக்கு சுஜூதிலையும் திலாவத்திலையும் திக்ர்லையும் இன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்காட்டி, கண்ணியமானவர்களே, எங்களோட குழந்தைகளுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பயங்கரங்கள், பாவங்கள், சிலது நாங்க தனிநபராக நாங்க யோசிச்சு தவிர்க்க முடியாது. சில மேற்கத்திய நாடுகள்ல 13 வயசு குழந்தைக்கு பாலியல் கல்விய பாடசாலையில கற்றுக் கொடுக்கிறோம். அதுல எந்த மாற்றம் யாராவது இல்லைன்னு சொல்ல இயலாது, பாடசாலைக்கு அனுப்ப இயலான்னு சொல்ல இயலாது, பிள்ளைகளை கொண்டு போயிடுவாங்க. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த அலை நாளைக்கு எங்கட நாட்டுக்கு அடிச்சா எங்கட குழந்தைகள் எப்படி பாதுகாக்க போறோம்? ஏற்கனவே அடிக்கிற அலையிலேயே நாங்கெல்லாம் இழந்து அப்படியே எங்கேயோ போய் சின்ன பின்னமாகி சில நேரங்கள்ல குழந்தை வளர்ப்புங்கிறது பிறந்ததுக்கு வளர்ந்துட்டு போகிற நிலைமையில வந்துட்டு. அப்படி இல்லை கண்ணியமானவர்களே, அப்படி அல்ல. நாளை அந்த குழந்தைகளை அல்லாஹுடைய தொடர்புள்ளவர்களாக வளர்த்தா எவ்வளவு பெரிய சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஈமான் வந்துட்டால் அல்லாஹு தாலா பாவங்கள்ல இருந்து எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கலாம். நான் ஏற்கனவே ஓதிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா லா யஸ்தவூன். கேட்கிறான், ஒரு முஃமினும் பாவியும் சமமாவார்களா? ஒரு முஃமின் ஒருவனுக்கு ஈமான் வந்துட்டேன்னு சொன்னா அவன் பாவத்தின் பக்கம் நெருங்கவே மாட்டான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அந்த தொடர்பை ஏற்படுத்த முதல் அதிகமாக அவங்களோட காலங்கள் அவங்களோட வளமையில இருந்தது தான் சொல்லுவாங்க, குடிக்கக்கூடிய பழக்கம். உலகத்துல 2 பாவம் இருக்குது, அந்த 2 பாவத்திலையும் கை வச்சவன் அவ்வளவு லேசா வெளியே வர மாட்டான். கண்ணியமானவர்களே, ஒன்று சொல்லுவாங்க போதை. அதை இன்றைக்கு எங்கட சமூகம் அனுபவிச்சு கொண்டு. அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, வேணுமெண்டா ஒருக்கா 2 தரம் 3 தரம் 5 தரம்
ஒரு சூனுக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டுக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு குடிச்சிருப்பார். அதுக்கு பிறகு அவர் குடிக்கிறது எதுக்கு தெரியுமா? அந்த வேதனையிலிருந்து தன்னை மீட்டிக்கொள்ள இயலாது. அந்த வேதனையிலிருந்து தன்னை மீட்டிக்கொள்ள இயலாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, போதையில கை வச்சவன் அவ்வளவு லேசா கலட்டேலாம். ரெண்டாவது சொல்லுவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஜினாவுடைய தொடர்பு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு பாவத்தையும் குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செஞ்சீங்கண்டா அல்லாஹு தஆலா ஏனைய பாவங்களை செய்யாதென்று சொல்லியிருப்பான். உதாரணமாக, புறம் பேசாத. ஆனா ஜினாண்டு வரக்குள்ள லா தக்ரபு ஜினா, நெருங்காத. நீ நெருங்கினா கூட வெளியே வர்றது கஷ்டம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மாயின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்து அல்லாஹுடைய தொடர்பை, ஈமான அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முதல் குடிக்கக்கூடிய பழக்கத்துல திளைச்சு போயிருந்தான். ஆனா எப்ப ஈமானிய உணர்வு வந்துச்சோ, கண்ணியத்துக்குரியவர்களே, வரலாறு சொல்லுகிற விட முடியாது என்ற பாவத்தை கூட மிக லேசாக தூக்கி வீசினான். 1960கள் என்று நினைக்கிறேன், ஐரோப்பாவில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, யாரும் குடிக்க கூடாது. வரலாற்றுல படிக்கலாமீங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு கண்ணியமானவர்களே, வெறுமனே ஒரு வருஷத்துல அந்த சட்டத்தை இல்லாமாக்கிட்டான். என்னடாண்டு பார்த்தா, எப்ப சட்டம் கொண்டு வந்து குடிக்க கூடாண்டாங்களோ அண்டையில இருந்து வீடுகள்ல கள்ளச்சாராயங்கள் காய்ச்சி குடும்பத்தோட குடிக்க ஆரம்பிச்சுட்டான். சொல்றாங்க, இன்று கூட அந்த நாடுகள்ல குடும்பமாக குடிக்கக்கூடிய பழக்கம் அந்த தடை செஞ்ச ஆண்டிலிருந்து உருவானதாக எழுதுறான். ஆனா கண்ணியத்துக்குரியவர்களே, இது வெறுமனே ஒரு வருஷம் குடிச்சவங்க அல்ல. அந்த அரபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வர முதல் அவங்களோட வாழ்க்கையே குடிதான். சுப்ஹானல்லாஹ். நீங்க எடுத்து பார்த்தா தெரியும், எப்போ ஒரு பொருளை நாங்க பாவிக்கிற இடங்கள் கூடுமோ அதுல பேர் கூடும். ஒரே இறைச்சி, அதுக்கு பர்கர் அண்டும், அதுக்கு பன் அண்டும், அதுக்கு பிரியாணி அண்டும் பேரு மாறும். ஏன்? பாவிக்கிற முறையை வச்சு. சாராயம் எந்த அளவு அந்த அரபிகள் குடிச்சாங்கண்டா, அவங்களோட மையத்து வீட்டிலையும் குடிதான், பிறந்த வீட்டிலையும் குடிதான், வீடு புகுந்தாலும் குடிதான், நல்ல செய்திக்கும் குடிதான், கவலைக்கும் குடிதான். அப்படி நிறைஞ்சு போய் சொல்றாங்க, அரபுல சாராயத்துக்கு மட்டும், அந்த குடிக்கு மட்டும் 200க்கு மேல பேர் இருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய ஈமான் அவ்வளவு பெரிய பாவத்திலிருந்து மிக லேசாக தூக்கிச்சு. அல்லாஹுடைய ஆயத்திறங்குது, இது ரிஜிசு ஷைத்தான், ஷைத்தானுடைய பாவ செயல் நஜிஸ்ல உள்ளதென்று. கண்ணியத்துக்குரிய, அதுக்கு பிறகு நீங்க வரலாறுல தேடி பாருங்க, ஒரு சஹாபி அதன் பக்கம் கை நீட்டினதே கிடையாது. மதீனத்து ரோடுகள்ல அப்படியே சாராயம் வெள்ளமாக ஓடிச்சென்று சொல்றோமே, அது இந்த காலத்துல குடிக்கிற மாதிரி ஒரு போத்தல் வாங்கி வச்சு குடிச்சவங்க இல்ல. வீடுகள்ல சோஃபா இருக்கிற மாதிரி அவங்களோட வீடுகள்ல முன்னுக்கு கண்ணியமானவர்களே பெரிய அந்த சாராய முட்டிகள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் எனக்குத்தான் சொல்றேன், எங்களோட குழந்தைகளையோ எங்களையோ பாதுகாக்கணும்டா படைச்ச ரப்போட அந்த குழந்தைகளை இணைக்கணும். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, உயர்வை, கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியுடைய பெருமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுடைய பரக்கத்தை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க, அந்த குழந்தைகளுக்கு அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சு, அதுதான் அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவராக, ஒரு கேடயமாக இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதனால கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாம் பேசி மட்டும் சரி வராது, இது வெறுமனே ஒரு பேச்சில் சரி வராது. மாறாக எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் 4 விஷயத்தை, முதலாவது அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கணும். அது உடம்புல உயிர் போல ஒரு உடம்பு இருக்குது, அதுல உயிர் இல்லைண்டா அழகிய கண்களும் அழகிய காதுகளும் பலமான கைகளும் கரங்களும் இருந்து வேலையே கிடையாது. அதை கொண்டு போய் அடக்கிடணும். ஏனெண்டா வச்சிருந்தா நாத்தம். கண்ணியமாகவே அல்லாஹுடைய தொடர்பு ஒரு உடம்புல இருக்கிற உயிர் போல. என்ற குழந்தைகளுக்கு அல்லாஹுடைய தொடர்பை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னாவை நாங்க கற்றுக் கொடுத்தில்லைண்டா அந்த குழந்தைகளை பிணங்களாக விட்டுட்டு போறோம். அல்லாஹ் மன்னிக்கணும். இன்று நாராவிட்டால் நாம் கபருக்கு போன பிறகு சரி அது நார ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்கள், 2வது அந்த குழந்தைகளுக்கு ஹலாலான பொருளாதாரத்தில தன்னிறைவுக்கான வழிகளை காட்டி கொடுத்துட்டு போகணும். 3வது கண்ணியத்துக்குரியவர்களே, சமூகத்துக்கு தேவையான பிரயோஜனமான கல்வியை அந்த குழந்தைகளுக்கு திட்டமிட்டு கொடுக்கணும். 4வது ஒரு ஒழுக்கமான, பாவம் இல்லாத,
ஒரு கட்டுப்பாடான, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் இல்லாத, நாட்டுடைய சட்டங்களை மதித்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த உலகிலே எமது அடுத்த சமுதாயம், எமது அடுத்த ஜெனரேஷன், எமது கையிலே இருக்கின்ற குழந்தைகள், நாம் அன்போடு தூக்கி முத்தமிடுகின்ற எமது செல்வங்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கும். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலு அவனுக்கு விருப்பமான முறையிலே நாமும் வாழ்ந்து பிறருக்குரிய வாழ்க்கைக்கான வழிகளையும் ஏற்பாடு செய்யக்கூடிய நன்மக்களாக எம்மை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக, அதற்குரிய நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக. யா அல்லாஹ் அதற்குரிய முறையிலே வாழ்க்கையை நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.